வணக்கம். கொல்கத்தா மருத்துவ மாணவி வன்கொடுமை வழக்கை இன்று விசாரிக்கும் உச்சநீதிமன்றம். தமிழகத்திற்கு ரயில்வே நிதி ஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் கேள்வி, மத்திய அமைச்சர் பதில். காசாவில் போர் நிறுத்தம் செய்ய முன்வந்துள்ள இஸ்ரேல், கேள்விக்குறியாக உள்ள ஹமாஸின் நிலைப்பாடு. உலகம் முழுவதும் தென்பட்ட சூப்பர் நீல நிலவை கண்டுகளித்த மக்கள் என உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேற்குவங்க மாநிலம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலும் மருத்துவர்கள் நீதி கேட்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தை நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திலும் தனியாக வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. நீதிமன்றம் தொடங்கியதும் முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும். விசாரணையின் போது பல்வேறு முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பாக மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வரிடம் 4வது நாளாக விசாரணை நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள பழமையான மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் அங்கு போராட்டங்கள் தொடர்கின்றன. மாநில அரசு மருத்துவமனைகளில் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. புறநோயாளிகள் பிரிவில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கொலை நடந்த மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷிடம் சிபிஐ அதிகாரிகள் 4வது நாளாக விசாரணை நடத்தினர். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருக்கு எப்போது தகவல் கிடைத்தது? ஏன் மருத்துவரின் பெற்றோர் 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டனர்? செமினார் அரங்குக்கு அருகே உள்ள அறைகளை புனரமைக்க உத்தரவிட்டது ஏன் என்பன உள்ளிட்ட கேள்விகளோடு விசாரணை தொடர்கிறது. மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வரின் வாட்ஸ்அப் உரையாடல்களும் ஆய்வு செய்யப்படுகின்றன. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐக்கு உள்ளூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக சஞ்சய் ராய் என்ற பணியாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாகவும் அச்சோதனையை எப்போது நடத்துவது என்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என சிபிஐ தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மருத்துவர் கொலை விவகாரம் மம்தா பானர்ஜி அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் கொலை விவகாரத்தை மாநில அரசு சரியாக கையாளவில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என திரிணாமுல் செய்தி தொடர்பாளர் சந்தனு சென் கேள்வி எழுப்பிய சில மணி நேரங்களில் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் 674.8 கோடி ரூபாயும், இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 285.64 கோடி ரூபாயும் குறைத்திருப்பது தமிழ்நாட்டில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருந்தார். ரயில்வேயின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு ஒரு அடி எடுத்து வைத்தால் மத்திய அரசு 2 அடிகளை எடுத்து வைக்கும் என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலளித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ரயில்வேயை மேம்படுத்த என்டிஏ அரசு இதுவரை இல்லாத அளவாக 6,362 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆண்டுக்கு சராசரியாக ஒதுக்கீடு செய்த 879 கோடி ரூபாயை விட 7 மடங்கு அதிகம் என சுட்டிக்காட்டியுள்ளார். நமது அரசமைப்பின் கீழ் நிலம் மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் வருவதாக கூறியுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நிலம் கையகப்படுத்துவதில் மாநில அரசு ஆதரவு அளித்தால்தான் தங்களால் அனைத்து திட்டங்களையும் வேகமாக செயல்படுத்த முடியும் என கூறியுள்ளார். 2749 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் இதுவரை வெறும் 807 ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலம் கையகப்படுத்துவதில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரிக்கு அதிகளவு காய்ச்சல் இருந்ததால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இரத்த பரிசோதனை உள்ளிட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சீதாராம் யெச்சூரி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளார். இச்சூழலில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் இருப்பதாகவும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்போது சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவ நிர்வாகம் தெரிவித்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி யுக்ரைன் செல்ல உள்ளார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி தலைநகர் கீவில் சந்தித்து பேசுவார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா யுக்ரைன் இடையே ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வரும் போருக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த பயணம் அமையும் என கருதப்படுகிறது. ரஷ்யாவுடனும் யுக்ரைனுடனும் இந்தியாவின் நட்பு சிறப்பாக இருந்து வருவதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் வெளியுறவு அமைச்சக செயலாளர் தன்மையலால் தெரிவித்தார். யுக்ரைன் பயணத்திற்கு முன்னதாக மேற்கு ஐரோப்பிய நாடான போலந்திற்கும் பிரதமர் செல்வார் என தன்மையலால் தெரிவித்தார். பிரதமர் மோடி 3ஆம் முறையாக பதவியேற்றவுடன் கடந்த ஜூலை மாதம் ரஷ்யா சென்றுவிட்டு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்திருந்தார். தற்போது சில மாதங்களில் யுக்ரைன் அதிபரை சந்திக்க உள்ளார். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின்கன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் சென்றுள்ள ஆண்டனி பிளின்கன் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசினார். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காசா போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆண்டனி பிளின்கன் தங்கள் நாட்டு பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் பட்சத்தில் தாக்குதல் நிறுத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூறியதாக குறிப்பிட்டார். ஹமாஸ் அமைப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைவர் என்றும் தெரிவித்தார். In a very constructive meeting with Prime Minister Netanyahu today, he confirmed to me that Israel accepts the bridging proposal, that he supports it. It's now incumbent on Hamas to do the same. And then the parties, with the help of the mediators, the United States, Egypt and Qatar, have to come together and complete the process of reaching clear understandings about how they'll implement the commitments. வினேஷ் போகட்டுக்கு 16 கோடி ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்ததாக வெளியான தகவலில் உண்மையில்லை என அவரது கணவர் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வினேஷின் கணவர் சோம்வீர், வினேஷ் போகட்டுக்கு எந்த பரிசுத் தொகையும் கிடைக்கவில்லை, எந்த அமைப்போ நிறுவனமோ கட்சியோ பணம் தரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். போலியான தகவலை பரப்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ள அவர், இது வலியை தருவது மட்டுமின்றி சமூகத்தில் உள்ள மதிப்பை குறைக்கும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். கீழ்த்தரமான விளம்பரம் தேவையில்லை என்றும் சோம்வீர் அந்த பதிவில் கூறியுள்ளார். முன்னதாக பல்வேறு நிறுவனங்களின் பெயர்கள், கட்சிகளின் பெயர்கள், தொழிலதிபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு வினேஷ் போகட்டுக்கு பரிசுத் தொகை வழங்கியதாக செய்திகள் பரவிய நிலையில் இந்த விளக்கத்தை சோம்வீர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் மைதானங்கள் மோசமான நிலையில் உள்ளதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு ஐசிசி சாம்பியன் டிராபி பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. இச்சூழலில் பாகிஸ்தான் மைதானங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று அதிர்ச்சி அளிக்கும் தகவலை அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் தெரிவித்திருக்கிறார். உலகில் உள்ள மற்ற மைதானங்களுக்கும் பாகிஸ்தானில் உள்ள மைதானங்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன என அவர் கூறியுள்ளார். போதுமான இருக்கைகள் இல்லை, கழிவறைகள் இல்லை என்றும் அவர் சாடினார். இதனை மேம்படுத்த நடவடிக்கை தேவை என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே இந்திய அணி பாகிஸ்தான் சென்று விளையாடுவதில் சிக்கல் உள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் போட்டி வேறு நாட்டிற்கு மாற்றப்படுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. உலகம் முழுவதும் தென்பட்ட சூப்பர் நீல நிலவினை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புவிக்கு மிக அருகில் நிலவு இருப்பது சூப்பர் நிலவு என்று கூறப்படும். அதுவும் பௌர்ணமி அன்று தென்பட்டால் அதுவே சூப்பர் நீல நிலவு என்று வானியல் அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். 3 நாட்களுக்கு சூப்பர் நிலவு தெரியும் என்று நாசா தெரிவித்தது. இதனை வெறும் கண்களால் பார்வையிட முடியும் என்றும் அறிவியலாளர்கள் தெரிவித்தனர். முதல் நாளே பௌர்ணமி என்பதால் சூப்பர் நீல நிலவாக உலகின் பல்வேறு பகுதிகளில் தென்பட்டது.
சென்னையில் சூப்பர் நீல நிலவை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதேபோல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் சூப்பர் நீல நிலவினை பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். தென்கொரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் சூப்பர் நீல நிலவு தென்பட்டது. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மாரி செல்வராஜின் வாழை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய திரைப்படங்களை இயக்கியுள்ள மாரி செல்வராஜ் தற்போது வாழை என்ற படத்தை எடுத்துள்ளார். சிறுவர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். இதிலிருந்து வெளியான பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. வரும் 23ஆம் தேதி வாழை ரிலீஸ் ஆகும் நிலையில் அதற்கான ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. மாரி செல்வராஜ் தற்போது விக்ரம் மகன் த்ருவ் விக்ரமை வைத்து பைசன் படத்தை எடுத்து வருகிறார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் கோட் திரைப்படத்தில் நடிப்பது போன்ற காட்சி ஏஐ தொழில்நுட்பத்தில் இடம்பெறுகிறது. இந்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்து நன்றி தெரிவித்தார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் கோட் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இதற்கான ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் படக்குழுவினர் இடம்பெறச் செய்துள்ளனர். இந்நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்தை விஜய் சந்தித்தார். அப்போது கோட் படத்தில் விஜயகாந்தை பயன்படுத்தியதற்கு பிரேமலதாவிடம் அவர் நன்றி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு விஜய் மரியாதை செலுத்தினார். அங்கு கோட் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, இயக்குநர் வெங்கட் பிரபு, விஜயகாந்த் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் இருந்தனர். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் நடத்தப்பட்ட போலி என்சிசி முகாமில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை என்சிசி முகாம் நடைபெற்றுள்ளது. இந்த முகாமில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் தனியார் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், பள்ளியின் தாளாளர் சாம்சன் வெஸ்லி, சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர், பயிற்சியாளர்கள் சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளியான பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமனை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. துறிஞ்சிப்பட்டி அருகே பொன்மலைக்குட்டை பகுதியில் சிவராமன் பதுங்கியிருப்பது காவல்துறையினர் கண்டறிந்து சுற்றி வளைத்தனர். அப்போது அவர் தப்பியோட முயன்றபோது பள்ளத்தில் குதித்ததில் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. போலி என்சிசி முகாமில் மேலும் 13 மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொல்லை தந்ததாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் எந்தவொரு என்சிசி முகாமும் நடத்தப்படவில்லை என்றும் கைதான நபர்களுக்கோ என்சிசி அமைப்புக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்றும் என்சிசி இயக்குநரகம் விளக்கம் அளித்துள்ளது. என்சிசி மூலமாக அவங்க பண்ணலை. என்சிசி அவங்களும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு தான் விசாரணை தெரியுது. அது மட்டுமல்ல, என்சிசியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிசியோட ஸ்டேட் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து அவங்க வாங்கின எந்த ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி எந்தெந்த ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அது மேலே ஒரு டீட்டெயில்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். திருச்சியில் பாட்டியின் ஆதரவில் வளர்ந்து வரும் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அப்போது தப்பியோட முயன்றதில் அவரது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் தாய் உயிரிழந்த நிலையில் தந்தையும் கைவிட்டு விட்டதால் பாட்டியின் பராமரிப்பில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுமி. இந்நிலையில் விளையாடச் சென்ற சிறுமி நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வராததால் பல இடங்களில் பாட்டி தேடியுள்ளார். அப்போது சாலை ஓரம் காயத்துடன் நின்றிருந்த சிறுமியை மீட்டு முதியவர் ஒருவர் பாட்டியிடம் ஒப்படைத்துள்ளார். சிறுமியிடம் விசாரித்தபோது இளைஞர் ஒருவர் பேருந்தில் பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பின்னர் யாருமில்லாத பகுதியில் விடியும் வரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இளைஞரை தேடி வந்தனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 24 வயதான சின்னராஜாவை சிதம்பரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தப்பியோட முயன்ற அவர் கீழே விழுந்ததில் காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது.
இந்தியாவில் கடந்த ஓராண்டில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கடத்தல் வழக்குகள் பதிவாவது அதிகரித்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஓராண்டில் குற்ற வழக்குகள் பதிவாவது 0.56% குறைந்திருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. எனினும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.1%, கடத்தல் வழக்குகள் 5.1% அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. 2012ஆம் ஆண்டில் டெல்லியில் நிர்பயா என்ற இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்ட போதும் அவ்வகை குற்றங்கள் குறையவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2012இல் ஆண்டுக்கு 25,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவானதாகவும் 2022இல் இது 31,000ஆக பெருகிவிட்டதாகவும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இந்த எண்ணிக்கை சற்றே குறைந்ததாக குற்ற ஆவண காப்பக அறிக்கை கூறுகிறது. மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனங்கள் மேற்கொள்ள மத்திய அமைச்சரும் பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தியின் ஒரு பிரிவின் தலைவருமான சிராக் பாஸ்வான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசில் இணைச் செயலாளர்கள், துணைச் செயலாளர்கள், இயக்குநர்கள் என 45 பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நேரடி நியமனம் செய்வது தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் விளம்பரம் செய்திருந்தது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பாஜக அரசில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வானை அதிருப்தி தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு நடைமுறையை புறக்கணித்து நடைபெறும் எந்த நியமனத்தையும் தங்கள் கட்சி ஏற்காது என சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசிடம் முறையிடப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் நேரடி நியமன நடைமுறையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியதே இதற்கு முன் இருந்த காங்கிரஸ் அரசுதான் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் வாடகை கார் ஒன்றில் பயணித்த ராகுல் காந்தி அந்த கார் ஓட்டுநரின் துயரங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி லாரி ஓட்டுநர்கள், விவசாயிகள், உணவு டெலிவரி ஊழியர்கள் என சமூகத்தில் பலதரப்பட்ட சாமானியர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இதுகுறித்த வீடியோக்களையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி பகிர்ந்து வருகிறார். இந்நிலையில் உபர் நிறுவன வாடகை காரில் பயணித்த ராகுல் காந்தி அதன் ஓட்டுநர் சுனில் உபாத்யாயாவின் தொழில் மற்றும் குடும்ப சூழல் குறித்து கேட்டறிந்தார். கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள், பண மதிப்பு நீக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சுனில் உபாத்யாயாவிடம் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். मिनिमम वेज होना कम से कम जिंदा तो बने रहे, जितने गाड़ियां लेनी ना इससे नहीं करना, ये कंडीशन सारे टैक्सी वाले रो रहे हैं. பின்னர் அந்த ஓட்டுநரின் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை அளித்த ராகுல் காந்தி அவரது குடும்பத்தினரோடு உணவகத்திற்கு சென்று உணவு வாங்கி கொடுத்தார். இந்த வீடியோக்களை பதிவிட்டு ராகுல் காந்தி சுனில் உபாத்யாயா போல் நாடு முழுவதும் பல ஓட்டுநர்கள் போதிய வருவாயின்றி அவதிப்படுவதாகவும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுதல் எதுவும் இன்றி உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். வாடகை கார் ஓட்டுநர்கள் நலன் கருதி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் உறுதியான கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரள திரையுலகில் பெண்கள் மிகவும் மோசமாக நடத்தப்படுவதாக நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு பிரபல மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மலையாள திரையுலகில் பெண்கள் நிலை குறித்து ஆராய கேரள அரசு நீதிபதி ஹேமா தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. அக்குழு தன் அறிக்கையை மாநில அரசிடம் ஏற்கனவே சமர்ப்பித்த நிலையில் தற்போது அந்த அறிக்கை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேரள ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மலையாள பட உலகில் பெண்கள் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய நிர்பந்தங்களை சந்திப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் சில தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்களின் வலிமையான அதிகார கூட்டணி மலையாள திரையுலகை ஆட்டி படைப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. திரையுலகில் உள்ள பெண்களில் பலர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியுள்ளதாகவும் அச்சம் காரணமாக அவர்கள் அதை வெளியே தெரிவிக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் சிறப்பான முறையில் வாடிக்கையாளர் சேவை வழங்கவும் வைப்புத் தொகையை அதிகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் பொதுத்துறை வங்கி அதிகாரிகளுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். இதில் வைப்புத் தொகை திட்டம், மின்னணு பரிவர்த்தனைகள், சைபர் பாதுகாப்பு மற்றும் வங்கி சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதித்துள்ளார். வங்கி சார்ந்த மோசடிகள், சைபர் பாதுகாப்பு குற்றங்களை தடுக்க வங்கிகள்
அரசு துறை, பாதுகாப்பு முகமைகளுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதை எளிமையாக்குதல் உள்ளிட்ட பட்ஜெட்டில் அறிவித்துள்ள அம்சங்களை உடனே நடைமுறைப்படுத்தவும் பொதுத்துறை வங்கிகளுக்கு அறிவுறுத்தினார். தகுதியான பயனாளிகளுக்கு கடன் வழங்குவதை உறுதிப்படுத்தவும் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே நிர்மலா சீதாராமன் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து தேசிய பங்குச் சந்தையில் நிப்டியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்குகள் அதிகரித்து காணப்பட்டன. 2019ஆம் ஆண்டு மும்பை போதைப்பொருள் கடத்தல் வழக்கையும் ஜாஃபர் சாதிக் மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை சேர்த்துள்ளது. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக், சலீம் உட்பட 7 நபர்கள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தல் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இதுகுறித்து விசாரணை நடத்த ஜாஃபர் சாதிக், சலீம் ஆகியோரை காவலில் எடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இதன் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக் உட்பட 10 நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை மும்பையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பதியப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலும் பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளது. அந்த வழக்கையும் இணைத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் ஃபெரோஸ் கான், நூர் ஆகியோர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை பிடிக்கவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டு வருகிறது. பிரிட்டனில் இருசக்கர வாகனத்தை 250 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி வாகனத்தின் பின்னால் தொற்றி ஸ்டண்ட் செய்து உலக சாதனை படைத்துள்ளார் ஜானி டேவிஸ். யோர்க்ஷயர் நகரில் உள்ள மோட்டார் ரேஸ் ஓடுதளத்தில் ஜானி டேவிஸ் தனது சூப்பர் பைக்கில் ஸ்டண்ட் செய்து அசத்தினார். அப்போது அதிவேகமாக பைக்கை இயக்கி அதன் பின்புறத்தில் தொற்றி சென்றார். இதன் மூலம் இதற்கு முன்னதாக இருந்த 251 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஸ்டண்ட் செய்திருந்த கேரி ரோத்வெல் சாதனையை டேவிஸ் முறியடித்துள்ளார். இதன் மூலம் அவர் புதிய சாதனையையும் படைத்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு 175 கிலோமீட்டர் வேகத்தில் வீலிங் செய்து சாதனை படைத்திருந்தார். இதுபோன்ற பைக் ஸ்டண்டுகளை உரிய பாதுகாப்பு இன்றியும் பொது இடங்களிலும் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது, உயிருக்கு ஆபத்தானது. வாடிவாசல் படத்துக்காக ஜுராசிக் பார்க் பட பயிற்சியாளர் மூலம் காட்சி அமைப்பு நடைபெறுவதாக திரைப்பட தயாரிப்பாளர் தானு தெரிவித்துள்ளார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பின் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். மிகப்பெரிய ரிஸ்கான ஒரு மேட்ரு. 3 நாள் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆபத்து நினைக்கும்போது அது எந்த விதத்திலும் படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு வரக்கூடாது என்றதுக்காக லண்டனில் ஜுராசிக் பார்க் எடுத்த நிறுவனத்தில் பயிற்றுவித்த ஜான் லோலன் அவர்களிடமிருந்து அவருக்கு உண்டியான இலக்குகளை சொல்லி அதை ஒரு அனிமேட்ரானிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் காலதாமதம் தவிர படப்பிடிப்பு ஆரம்பித்து எந்தவித தடையும் இல்லை. தடாறு சம்பளத்தையும் நம்ம குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயாரிப்பு செலவினங்களை எந்த வகையில் கட்டுப்படுத்தணுன்றதை பொறுத்து தான் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் பொறுப்பேற்றதை தொடர்ந்து முதலமைச்சரின் செயலர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக கடந்த ஓராண்டுக்கு மேல் பணியாற்றி வந்த சிவதாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் முதன்மைச் செயலராக இருந்த முருகானந்தம் புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரின் செயலர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் முதலமைச்சரின் செயலர்களாக IAS அதிகாரி உமாநாத், அதற்கு அடுத்த இடத்தில் IAS அதிகாரி MS சண்முகம் மற்றும் IAS அதிகாரி அனுஜார்ஜ் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சரின் இணைச் செயலர் பொறுப்பு உருவாக்கப்பட்டு அப்பொறுப்புக்கு IAS அதிகாரி லட்சுமிபதி நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமஸ்கிருத மொழியை தவிர்த்த போதிலிருந்தே நமது கலாச்சாரத்தையும் இழக்கத் தொடங்கிவிட்டோம் என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சமஸ்கிருத தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, சமஸ்கிருதத்தில் இருந்துதான் கலாச்சாரம் தோன்றியது என குறிப்பிட்டார்.
ஆங்கில மொழி வந்த பிறகு அதன் ஆதிக்கம் பெருகி சமஸ்கிருதத்தை தவிர்க்க தொடங்கிவிட்டோம் என்றும் ஆளுநர் பேசினார். சமஸ்கிருதம் ஒரு சக்தி வாய்ந்த மொழி, அறிவியல் பூர்வமான மொழி என புகழாரம் சூட்டிய ஆளுநர் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அறிவியல் தகவல்கள் சமஸ்கிருத மொழியில்தான் இருந்ததாக குறிப்பிட்டார். நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சமஸ்கிருத மொழியை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் ஆளுநர் ஆர். என். ரவி குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இரவு காவலர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அரசு பள்ளியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இரவு காவலர்களும் அதே போன்று துப்புரவு பணியாளர்களும் தனியாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு டெடிக்கேட்டாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதற்காக டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது. அது ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும், ஏன்னா எங்களுடைய ஹைடெக் லேபை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது, உள்ளே இருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டியது கூட கடமையாக இருக்குது. என்னதான் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற யூனியன் ஆஃபீஸாக இருந்தாலும், பேரூர் கழகம், நகராட்சி கழகத்தை சார்ந்தவங்க ஏதாச்சும் ஒருத்தங்களை வேலைக்கு தருகிறார் என்று சொன்னாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும்போது அந்த பொருட்களை, அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த டெண்டரிங் ப்ராசஸ் முடியும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடு செய்யும். கும்பகோணம் கோயில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் நேரில் ஆஜராக வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள 44 குளங்கள் மற்றும் 11 வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த 2018ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வழங்கிய கடிதம் ஒன்றை அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அந்த கடிதத்தை படித்த நீதிபதிகள் ஆட்சியரின் கடிதம் தங்களை திடுக்கிட வைப்பதாக தெரிவித்தனர். மாற்றியிடம் வழங்கப்பட்டு அதன் பின்னர்தான் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததில் இருந்து அவர் அப்பதவியில் இருக்க தகுதியானவர் இல்லை என தெளிவாகிறது என கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து கும்பகோணம் கோவில் குளங்கள் மற்றும் அதற்கு நீர் செல்லும் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அனைத்தையும் 12 வாரத்தில் அகற்ற தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். இந்த ஆக்கிரமிப்புகளை வரும் அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் அகற்றாவிட்டால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என கெடு விதித்து உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் கோயில் இடிக்கப்பட்ட விவகாரத்தில் அமைதி குழு பேச்சுவார்த்தையில் சிலை ஒப்படைப்பு உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் கெம்மங்குப்பம் கிராமத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் கோயில் உடைக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து கோட்டாட்சியர் சுபலட்சுமி, கேவிக்குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் அமைதி குழு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் கோயிலிலிருந்து சிலையை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அச்சிலை மீண்டும் அறநிலையத்துறை சார்பில் பிரதிஷ்டை செய்யப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் வருவாய்த்துறை, காவல்துறை, அறநிலையத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் 7 நபர்கள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் என்றும் இக்குழுவே கோயில் வளர்ச்சி மற்றும் திருவிழா உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கோயில் சாவி கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கு இரு சமூகத்தின் தரப்பும் ஒப்புதல் அளித்துள்ளது. கோயில் சிலை 21ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வயநாடு பேரழிவில் சிக்கியவர்களின் மாத தவணைகளை வங்கிகள் பிடித்தம் செய்ததற்கு கேரள அரசு அதிருப்தி தெரிவித்துள்ளது. வயநாடு பேரழிவில் சிக்கியவர்களை அந்த பாதிப்பிலிருந்து இதுவரை மீளாமல் இருக்கின்றனர். வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் துளைத்துவிட்ட அவர்களிடமிருந்து வங்கிகள் கடன்களுக்கான மாதத் தவணையை பிடித்தம் செய்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்ட நிவாரண நிதித் தொகையிலிருந்து மாதத் தவணை பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் பாதிக்கப்பட்டவர்களின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வங்கிகளை வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடன் பெற்றவர்களில் பலரும் தற்போது உயிரோடு இல்லை என தெரிவித்துள்ள பினராயி விஜயன், மீதம் இருப்பவர்களிடம் மாதத் தவணையை வசூலிக்காவிட்டால் பெரிய இழப்பு ஒன்றும் ஏற்படாது என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவே என தெரிவித்துள்ளார். முன்னதாக கேரள கிராமின் வங்கி மாதத் தவணையை பிடித்தம் செய்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களின் நிவாரணத் தொகையிலிருந்து இஎம்ஐ எடுத்துக்கொண்ட வங்கிக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் இளைஞர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர்.
கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவும் விதமாக குடும்பம் ஒன்றுக்கு தலா 10,000 ரூபாய் கேரள அரசு நிதி வழங்கியது. பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்த இந்த தொகையை கடனுக்கான மாத தவணையாக கேரள கிராமின் வங்கி எடுத்துள்ளது. தலா 1,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை வங்கி நிர்வாகம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ், டைஃபி உள்ளிட்ட அமைப்பினர் கல்பட்டாவில் உள்ள கிராமின் வங்கியை முற்றுகையிட்டு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் வங்கி எடுத்துக்கொண்ட பணத்தை மீண்டும் வரவு வைத்துவிட்டதாக கூறினர். இதைத் தொடர்ந்து இளைஞர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதனிடையே ஓராண்டு காலம் வரை கடன் தொகையை கேட்க மாட்டோம் என வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய முதலீட்டாளர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் 21,201 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலிருந்தே சர்வதேச பொருளாதார காரணங்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தின. அந்த வகையில் என்கேரி ட்ரேட் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மந்தநிலை தொடக்கம் போன்று வெளியான தகவல்களால் பங்குச்சந்தைகள் சரிந்தன. பிறகான நாட்களில் அமெரிக்காவில் பணவீக்கம் குறைந்ததாக வெளியான தகவல் உள்நாட்டில் சாதகமான பொருளாதார புள்ளி விவரங்களும் சந்தைகள் உயர காரணமாக அமைந்தது. முன்னதாக ஏப்ரலில் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் 8,700 கோடி ரூபாய் மதிப்பிலும், மே மாதத்தில் 25,576 கோடி ரூபாய் மதிப்பிலும் பங்குகளை விற்றிருந்தனர். ஜூன் மாதத்தில் 26,565 கோடி ரூபாய் மதிப்பிலும், ஜூலையில் 32,365 கோடி ரூபாய் மதிப்பிலும் பங்குகளை வாங்கியிருந்தனர். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் 21,201 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நில முறைகேடு புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க சிறப்பு நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு அரசு நிலத்தை ஒதுக்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சித்தராமையா மீதான இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி வழங்கினார். ஆளுநரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தை சித்தராமையா அணுகினார். அவரது மனுவை விசாரித்த நீதிமன்றம் சித்தராமையா மீது நடவடிக்கைகள் எடுக்க மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. சித்தராமையா தொடர்ந்த வழக்கை விசாரித்து முடிக்கும் வரை நடவடிக்கை கூடாது என தெரிவித்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் சித்தராமையா தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்கிய ஆணையில் குறைபாடுகள் நிறைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் ஆளுநர் தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார். நில முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக கோரி எதிர்க்கட்சியினரும், புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்ட ஆளுநருக்கு எதிராக ஆளுங்கட்சியினரும் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துமீறிய போராட்டக்காரர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். மூடா எனப்படும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மூலம் தனது மனைவி பார்வதிக்கு முறைகேடாக இடம் ஒதுக்கியதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஊழல் தடுப்புச் சட்டம் 17வது பிரிவின் கீழ் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அண்மையில் அனுமதி வழங்கினார். இது முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆளுநரின் உத்தரவுக்கு ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜயநகர், பெங்களூரு, ஃப்ரீடம் பார்க், மங்களூர், பாகல்கோட் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்றொரு புறம் சித்தராமையா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வலியுறுத்தியும் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளான பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியினர் போராட்டத்தில் குதித்தனர். ஆந்திராவில் காப்பகம் ஒன்றில் சமோசா சாப்பிட்ட 3 குழந்தைகள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் கொச்சாரத்லா என்ற ஊரில் ஆதரவற்றோர் சிறுவர்கள் காப்பகம் ஒன்று உள்ளது. இங்கு 60 மாணவர்கள் தங்கியுள்ள நிலையில் அவர்களுக்கு ஞாயிறன்று நிர்வாகம் சார்பில் சமோசாக்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து 27 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இதில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் 4 விசாகப்பட்டினத்தில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உணவு நஞ்சானதன் காரணமாக இவ்விபரீதம் நடந்திருக்கும் என யூகிக்கப்படுகிறது. இவ்விவகாரம் குறித்து விசாரணைக்கு அனகாப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் விஜயா உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 6:45 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.9 மற்றும் 4.8 அலகுகளாக பதிவாகியுள்ளன. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்தனர்.
பாராமுல்லாவில் பூமிக்கு அடியில் சுமார் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேதம் மற்றும் உயிரிழப்பு குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஏதேனும் நில அதிர்வுகள் ஏற்பட்டால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கேரள திரையுலகில் பெண்கள் மிகவும் மோசமாக நடத்தப்படுவதாக நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு பிரபல மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மலையாள திரையுலகில் பெண்கள் நிலை குறித்து ஆராய கேரள அரசு நீதிபதி ஹேமா தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. அக்குழு தன் அறிக்கையை மாநில அரசிடம் ஏற்கனவே சமர்ப்பித்த நிலையில் தற்போது அந்த அறிக்கை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேரள ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மலையாள பட உலகில் பெண்கள் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய நிர்பந்தங்களை சந்திப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் சில தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்களின் வலிமையான அதிகார கூட்டணி மலையாள திரையுலகை ஆட்டி படைப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. திரையுலகில் உள்ள பெண்களில் பலர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியுள்ளதாகவும் அச்சம் காரணமாக அவர்கள் அதை வெளியே தெரிவிக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடர் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். பல்வேறு சுரங்கப்பாதைகளில் வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. மின்டோ சாலை பகுதியில் ஒரு ஆட்டோ முழுகும் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றது. நொய்டா, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. டெல்லியில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராயபுரம், ஷெரீப் காலனி, பாளையக்காடு, வெள்ளியங்காடு, ஆண்டிப்பாளையம், மங்களம், அனுப்பர்பாளையம், அங்கேரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அலங்கியம் சாலை, பூக்கடை கார்னர், சின்னக்கடை வீதி பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்தது. குளித்தலை, தோகைமலை, ஐயர்மலை, நல்லூர், மேட்டுமருதூர், தண்ணீர்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள், தரைக்கடை வியாபாரிகள் உள்ளிட்டோர் சிரமத்திற்கு ஆளாகினர். மற்றொரு புறம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் சம்பா சாகுபடிக்கு தேவையான நீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. செங்கத்தில் கடந்த சில நாள்களாக வெயிலின் தாக்கத்தால் மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பொழிந்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை காரணமாக தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. திருச்சி திருவெரும்பூர் அருகே தனியார் பள்ளி வகுப்பறையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். வேங்கூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாதிரி தேர்வு நடைபெற்று வருவதால் 9ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரே வகுப்பறையில் அமர வைத்துள்ளனர். அந்த வகுப்பறையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் 3 மாணவர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் ஆகியோர் பள்ளியை ஆய்வு செய்தனர். சிதிலமடைந்த வகுப்பறையை உடனடியாக சீரமைக்காவிட்டால் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு தொடரப்படும் என மாவட்ட எஸ்பி வருண்குமார் எச்சரித்தார். சிவகங்கையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 2 நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்ய முற்பட்ட போது தப்பி ஓட முயன்றதால் கீழே விழுந்து காயமடைந்தனர்.
மரவமங்கலம் கண்மாய் பகுதியில் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய இருவர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற அவர்கள் தடுக்கி விழுந்ததில் காயமடைந்தனர். அதன் பிறகு அவர்களை பிடித்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினரால் சுட்டுப் பிடிக்கப்பட்ட அகிலனின் கூட்டாளிகளான நிதிஷ், கண்ணன் என்பது தெரியவந்தது. இவர்கள் அன்றைய தினமும் காவல்துறையிடமிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதேபோல் கோவை கோவில்பாளையம் பகுதியில் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது தப்பி செல்ல முயன்றனர். அப்போது தடுக்கி விழுந்ததில் 2 நபர்களுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை மருத்துவமனையில் காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். சென்னை மீனம்பாக்கத்தில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பள்ளத்தில் பேருந்து சிக்கிக் கொண்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் மீனம்பாக்கம் பகுதியில் பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்து உடையும் நிலையில் இருந்தது. அப்போது மாநகர பேருந்து ஒன்று அந்த மூடி மீது ஏறியபோது அது உடைந்து பெரிய பள்ளம் ஏற்பட்டது. அப்பள்ளத்தில் பேருந்து டயர் சிக்கிக் கொண்டது. ஓட்டுநர் கடுமையாக முயற்சித்தும் பேருந்தை வெளியே எடுக்க முடியாததால் பயணிகள் வேறு ஒரு பேருந்தில் அனுப்பப்பட்டனர். சாலையில் நடுவே பேருந்து நெடுநேரம் நின்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் இழுவை வாகனம் மூலம் பேருந்து மீட்கப்பட்டு ஓரமாக நிறுத்தப்பட்டது. பாதாள சாக்கடை மூடியை சரி செய்யும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவி ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் ஆகியவற்றை நேரடியாக அரசு பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு நாள் ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வாய்ப்பளித்து வருகிறார். அந்த வகையில் நிரவி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவி தஸ்னீம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து நிர்வாக பணிகளை பார்வையிட்டார். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஆர்ஜிகர் என்ற வடிவில் நின்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ துணி பொதிகள் எரிந்து நாசமாகின. சமுசிகாபுரத்தைச் சேர்ந்த ஜெயபாலன் என்பவருக்கு சொந்தமான ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் அங்கிருந்த துணிகள் தீயில் எரிந்தன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்தது. சத்தியமங்கலம் நகர் பகுதியுடன் சுற்றுப்பகுதி கிராமங்கள் மற்றும் தாளவாடி மலைப்பகுதியிலும் பரவலாக மழை பொழிந்தது. தொடர்ந்து 1 மணி நேரம் பெய்த மழையால் தண்ணீர் தேங்கியது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்கும் விடுதி அருகே முகாமிட்ட காட்டு யானை தோட்டத்தில் இருந்த பலாப்பழங்களை சாப்பிட்டு சென்றது. பொக்கால், ஹெல்த் கேம்ப் உள்ளிட்ட பகுதிகளில் மக்னா வகை யானை ஒன்று தொடர்ச்சியாக உணவு தேடி உலாவி வருகிறது. இந்நிலையில் அந்த மக்னா வகை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்செந்தூரில் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை கடல் உள்வாங்கியதால் கடலில் பாறைகள் வெளியே தெரிந்தன. அதன் மேல் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் ஏறி நின்று பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் புகைப்படம் எடுத்தனர். மக்களை பாதுகாப்பாக குளிக்கும்படி அங்குள்ள கடற்கரை பணியாளர்கள் அறிவுறுத்தினர்.